இதுவரைக்கும் விடுதலை அமைப்பினர் எப்படி தாக்கப்பட்டார்கள் என்பதை தாண்டி அவங்க எப்படி தப்பிச்சாங்க என்பது ஒரு மர்மமான செய்தியாகவே இருந்து வந்தது. அவங்க எங்க இருக்கிறாங்கிறது இதுவரைக்கும் தெரியாது. இப்படியான ஒரு சூழல்ல அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்கி இருந்த நேரம் தாக்குதல் நடத்தப்பட்ட போது என்ன நடந்தது, அவர்கள் எப்படி தப்பித்தார்கள் என்பது தொடர்பாக அந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோடு இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காசி அல் ஹம்மாத் அவர்களை பேட்டி எடுத்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் அல் ஹம்மாத் அவங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எப்படி தாக்கப்பட்டோம் என்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த வாரம் திடீரென கத்தர் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு நிமிடத்திற்குள்ளாக 8 தொடக்கம் 10 ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 6 சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். கத்தர் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த ஒரு சகோதரரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தற்போதைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கலீல் அல் ஹையா அவர்களுடைய மகனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய தோஹா அலுவலக பணியாளர்களுமாக மொத்தம் 6 பேர் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து வந்த பதற்றங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய சம்மிட் நடந்து முடிஞ்சிருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றதற்கு பிறகு இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எப்படி தாக்கப்பட்டார்கள் என்பதை தாண்டி அவங்க எப்படி தப்பிச்சாங்க என்பது ஒரு மர்மமான செய்தியாகவே இருந்து வந்தது. அவங்க எங்க இருக்கிறாங்கிறது இதுவரைக்கும் தெரியாது. இப்படியான ஒரு சூழல்ல அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்கி இருந்த நேரம் தாக்குதல் நடத்தப்பட்ட போது என்ன நடந்தது, அவர்கள் எப்படி தப்பித்தார்கள் என்பது தொடர்பாக அந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோடு இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காசி அல் ஹம்மாத் அவர்களை பேட்டி எடுத்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் அல் ஹம்மாத் அவங்க. இவங்க தாக்குதல் நடத்தப்படுகிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு குறித்த கலந்துரையாடலில் இருந்தவர்கள். அமெரிக்க அதிபர் ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கான டிராஃப்ட் கொடுத்திருந்தார். இந்த அடிப்படையில் சமாதானத்தை கொண்டு வருவோம்னு கொடுத்திருந்தார். அந்த டிராஃப்ட் தொடர்பான கலந்துரையாடல் தான் அந்த அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அல் ஹம்மாத் அவர்களும் அந்த இடத்திலே இருந்தார். அவர்தான் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திற்கு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எப்படி தாக்கப்பட்டோம் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருந்தது. ஆனால் நாங்கள் தப்பிப்பதற்கு உடனடியாக செயல்படுவதற்கு எங்களுக்கு ஒரு அனுபவமும் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இதை சொல்றாருன்னா, இந்த தாக்குதல் நடந்த அடுத்த கணம் வெளியான ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அசர் தொழுக நேரம். உடனே ஃபோனை எல்லாம் வச்சுட்டு தொழுகிறதுக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் தான் அட்டாக் நடந்தது. அந்த நேரத்தில் தான் இவங்க தப்பிச்சாங்கன்ற ஒரு செய்தியெல்லாம் வந்திருந்தது. அந்த செய்திகள் எங்குமே உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையான செய்திகளாக நம்ம காண முடியல. ஆனால் இன்றைக்கு அல் ஹம்மாத் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தெளிவாக என்ன நடந்தது என்பதை விவரித்திருக்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா வழியாக கத்தருக்கு கிடைத்த சமாதான, அதாவது சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தினுடைய ப்ரொபோசலை நாங்கள் கலந்துரையாடுவதற்காக அமர்ந்திருந்தோம். அந்த அடுத்த கட்ட எத்தனை பேரை விடுதலை பண்ண போகிறோம், என்ன மாதிரி சமாதானம் வரப்போகுது, எத்தனை நாளைக்கு யுத்த நிறுத்தம் வரப்போகுது, இதை பற்றி கலந்துரையாடுவதற்கு இருக்கிற போது திடீரென ஒரு சப்தம், கடுமையான ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தம் வெடித்து சிதறுவதற்கு முன்பதான ஒரு சப்தம். அப்பவே எங்களுக்கு என்ன விளங்கிடுச்சுன்னு சொன்னால், இது ஷெல் அட்டாக் நடக்க போகிறது, ஒரு ராக்கெட் தாக்குதல் ஒன்று நடக்க போகிறது என்பதை நாங்கள் அந்த வருகிற அந்த சப்தத்தினுடைய வேகத்திலேயே புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா, கத்தருடைய மக்களுக்கு வேணும்னா இந்த ராக்கெட்டுடைய சப்தங்கள், தாக்குதல் சப்தங்கள் என்பது புதிதாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு புதுசு கிடையாது. நாங்கள் காசாவில் வாழ்கிறவங்க, எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய ராக்கெட்டுடைய சப்தம் எப்படி இருக்கும், அவங்களுடைய அட்டாக் நேரத்தில் என்ன மாதிரியான சப்தங்கள் வரும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் இருந்த பகுதிகளை தாண்டி
தாண்டி இருந்த பகுதிகளுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்கும் போதே அந்த சப்தமே எங்க அத்தனை பேருக்குமே ஒருத்தர் விடாம எல்லோருக்குமே எந்த உணர்வை தந்துருச்சுன்னு சொன்னா இது ஷெல் அட்டாக், அதாவது ராக்கெட் தாக்குதல் ஒன்று நடைபெறுகிறது. இஸ்ரேல் கத்தருக்குள் அட்டாக் பண்றாங்கங்கிறத நாங்கள் துல்லியமாக தெளிவாக உறுதியாக முடிவெடுத்து விட்டோம். எனவே அங்கே இருந்து நாங்கள் தப்பிப்பதற்காக உடனே வெளியேறிவிட்டோம். நாங்கள் வெளியேறி அடுத்த கணம்தான் அடுத்தடுத்த தாக்குதல்கள் நடைபெற்றது. இந்த தாக்குதல்கள் எல்லாமே ஒரு நிமிடத்திற்குள்ளாக நடைபெற்ற தாக்குதல்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 10 ஏவுகணை தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இது இஸ்ரேலுடைய விமான தாக்குதல், இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். உடனடியாக ஒரு சப்தம் வரும்போதே நாங்கள் அங்கே யோசிச்சுக்கிட்டு கலந்துரையாடிக்கிட்டு ஜன்னலை எட்டி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம்னு அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலை. நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது. இப்படி நடந்தால் என்ன பண்ணணும், எப்பொழுதுமே அதில் அவதானமாக இருப்போம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருந்தாலும் நாங்கள் பல அனுபவங்களை கண்டுட்டோம். ஷேக் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய கொலையில் நாங்கள் அனுபவப்பட்டுட்டோம். இந்த மாதிரி அதாவது பாதுகாப்பான தேசங்களுக்குள்ளாகவே, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதி ஷேக் யஹியா அவருடைய படுகொலையை பொறுத்தவரையில் அது காசாவினுடைய யுத்தம் நடக்கக்கூடிய இடத்திலேயே நடந்தது. அதே போன்று ஷேக் ஆரூரியினுடைய கொலையும் அங்கே நடந்தது. ஆனால் அதுக்கு வெளியில் நடந்த கொலைகளை நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் முதலாவது வெளிப்படையாக இந்த யுத்த காலத்தில் நடந்தது தான் ஷேக் இஸ்மாயில் ஹனியா அவங்க மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானுக்குள்ளேயே நடத்தப்பட்டது. எனவே எவ்வளவு பாதுகாப்புன்னு நம்ம நினைச்சாலும் அந்த ஏரியாவில் எனி டைம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவாங்க என்கிறது எங்களுக்கு உளப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம். எனவே தான் அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த தாக்குதலுடைய சப்தம், முதல் சப்தம் கேட்கும் போதே நாங்கள் அங்கே நிற்கல, போவோமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணுவோமா ஜன்னலால எட்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் போகலை. உடனடியாக அங்கிருந்து வெளியேறிவிட்டோம். நாங்கள் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அடுத்த செகண்டே தாக்குதல் நடத்தப்பட்டது. அல்லாஹு தாலா எங்களை பாதுகாத்து விட்டான் என்று நேற்றைய தினம் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திற்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஷேக் ஹம்மாத் அவர்கள் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். அவரும் அந்த இடத்திலே இருந்து உயிர் தப்பியவர்களில் ஒருவராக இருக்கிறார். தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த சமாதான விவகாரங்களில் அமெரிக்காவையோ அல்லது எந்த நாடுகளையோ நாங்கள் நம்புறதில்லை. ஏன் நம்புறதில்லை, அத்தனை பேருமே துரோகியா இருக்கிறாங்க. கசப்பான உணர்வுகள் தான் எங்களுக்கு இருக்கிறது. எங்க பேச்சுவார்த்தைக்கு போனாலும் அவங்களோட தரப்பு நியாயங்களை மட்டும் பேசுறாங்களே தவிர எங்க உரிமைகளை பற்றி பேச வரமாட்டாங்க. அதனால தான் நாங்களும் இவ்வளவு விடாப்பிடியாக நின்றுகிட்டு இருக்கிறோம். எங்க உரிமை எங்களுக்கு வேணும், எங்க நாடு எங்களுக்கு வேணும், எங்க நாட்டுக்காக மற்றவங்க பரிந்து பேசலாம், நாங்க விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாது, உங்க நலனுக்காக எங்க தேசத்தை நாங்க விட முடியாது என்பதில் நாங்க உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஷேக் ஹம்மாத் அவங்க தொடர்ந்து பேசும்போது மேலதிகமான ஒரு செய்தியை என்ன சொல்றாருன்னா, காசாவை எரிச்சிருவோம், காசாவை அழிச்சிருவோம், காசாவை நரகமாக்கிடுவோம் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு பயம் காட்ட நினைக்கிறார். நாங்கள் பார்க்காத குண்டுகள் அல்ல, நாங்கள் பார்க்காத தாக்குதல்கள் அல்ல, நாங்கள் வாங்காத அடிகளும் அல்ல, நாங்கள் வேண்டிய அளவுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் காசாவுக்குள் பட்டுவிட்டோம். எனவே புதிதாக படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அந்த காரணத்தினால நீங்க எங்களை அழிப்போம், நொறுக்குவோம், நரகமாக்குவோம் என்றெல்லாம் எங்களை மிரட்டுவதால் நாங்கள் மிரட்டல்களுக்கு அடிபணிய மாட்டோம். எங்கள் உரிமை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடத்தான் செய்வோம். எங்களை இலக்கு வைத்து அழித்தால் அல்லாஹு தாலா எங்களுக்கு பகரமாக இன்னும் யாரையாவது கொண்டு வந்து வைக்க போகிறான், அவ்வளவுதான் என்கிறார் ஷேக் ஹம்மாத் அவர்கள். நமக்கு தெரியும், சர்வதேச மன்னிப்பு சபை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் நடத்தக்கூடிய அநியாயங்களை மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மிக தெளிவாக ஜினசைட் காசாவில் நடைபெறுகிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி உலகமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்வது 100% அநியாயம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அரபு நாடுகள் கையாலாகாத நாடுகளாக இருக்கின்றன. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்கள் உரிமையை மீட்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களுடைய பயணங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்திக்கிறார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள், தவிர்த்து விடாதீர்கள் சகோதரர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.